ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினா டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடிதாரில் எப்படி ஸ்லிட் அடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது மிஷின்லேயே இருக்கிறதுலே பெரிய தையல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்கள, அது வரைக்குமே நீங்கள் வந்து ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் இருக்கும்ல, அதில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன்லேருந்து நம்ம பெரிய தையலில் போட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஓகேவா? பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அடிச்சுட்டு வந்துடுங்க. இது பெரிய தையலாக இருக்கணும். ஓகேங்களா? இது நம்ம லாஸ்ட்டாக பிரிச்சுருவோம். ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்லிட்டு தான் வந்து ரொம்ப அந்த மாதிரி நீட்டாக வரமாட்டேங்குது, மாதிரி வரமாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போது சின்ன இதுக்கு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? தையலை மாற்றிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வச்சு அதை பேலன்ஸ் துணி இருக்கும் இல்லையா, அதை 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரித்து வச்சு நீங்கள் அடிக்கணும். ஓகேங்களா? நான் எப்படி வீடியோவில் காட்டியிருக்கேனோ அதே மாதிரி அடித்து பாருங்கள். இதை ஃபுல்லாக நீங்கள் அடித்ததுக்கப்புறமா சென்டரில் ஒரு தையல் போட்டிங்கல்ல, ஒரு பெரிய தையல் வச்சு அதை வந்து நீங்கள் வந்து பிரித்து விட்ருங்க. ஓகேங்களா? அப்படி பிரித்து விடும்போது ரொம்ப அழகாகவே வந்து ஸ்லிட்டு ரெடி ஆயிரும். ஓகேங்களா? பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 இன்ச் நம்ம சீமனன்ஸ் கொடுத்தல, அதை 2 ஃபோல்டிங்காக நீங்கள் மடித்து இந்த மாதிரி தைக்கணும். ஓகேங்களா? கீழேருந்து மேலே தைக்கணும். ஓகேங்களா? கீழே லாஸ்ட்லேருந்து நம்ம மேலே போகிறோம். ஓகேங்களா? ஸ்லிட்டு வரும்போது அதுக்கப்புறம் ஸ்லிட்டுக்கு அப்புறம் மாதிரி தைக்கணும். இப்போ தைப்பாங்க பாருங்கள். இது என் ஸ்டூடெண்ட் தான் தைக்கிறாங்க. பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்லிட்டு ஓப்பன் நம்ம நாச்சஸ் கொடுத்துருப்போம்ல, அதில் நம்ம வந்து டர்ன் பண்ணி இந்த சைடு 2 ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டர்ன் பண்ணி மறுபடியும் 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு நீங்கள் தைச்சிட்டு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தைச்சிட்டு வரும்போது உண்மையாகவே ஸ்லிட் ரொம்ப நீட்டாகவே வந்துச்சு. இது ஒரு மெத்தடு. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வந்து ஸ்லிட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ஃபுல்லாக டபுள் ஃபோல்ட் பண்ணி நீட்டாக வந்து அடித்ததுக்கப்புறம் சென்ட்ரலில் ஒரு பெரிய தையல் வச்சு நம்ம போட்டோம் இல்லையா, அதை நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்லிட் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் அடிச்சுட்டு அந்த தையலை பிரிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்லிட் ரெடி ஆயிரும். சுடிதார்லேயே மெயின் வந்து ஸ்லிட்டு தான். ஸ்லிட்டை இவ்வளோ ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்று நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.